அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பாத். ஃபகத் قال الله تعالى في شأن حبيبه تعليما تكبيرا مخبرا وعامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي ذكرني منهما نسيت وعلمني منهما جهلت ربي إني ميت وإنك حي يا ربي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே உரித்தாக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், அவர்கள் குடும்பத்தார்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லது சுப்ஹான தஆலா இஸ்லாமிய வருடத்தின் முதல் மாதத்தில் இரண்டாவது ஜும்மாவிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபரிலிருந்து நம்மை எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தௌஃபீக்கை வல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கு அடுத்து உங்களுக்கும் நான் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லது சுப்ஹானஹு தஆலா ஒரு புனிதமான ஷஹருல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய மாதமான இந்த முஹர்ரம் மாதத்தில் எல்லா நாட்களையும் விட ஈது பெருநாட்களை விட சிறந்த நாள் என்று சொல்லக்கூடிய இந்த ஜும்மா நாளிலே எல்லா இடங்களை விட எனக்கு பிடித்த இடம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த இறை இல்லத்திலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்லது சுப்ஹானஹு தஆலா இந்த முஹர்ரம் மாதத்திலே எண்ணற்ற சிறப்புகளை எல்லாம் நிகழ்த்தியுள்ளான். எண்ணற்ற பல நபிமார்களுக்கு இந்த முஹர்ரம் மாதத்தை அல்லாஹ் தாலா ஒரு புத்துணர்ச்சியை, ஒரு ஈடேற்றத்தை அல்லாஹ் கொடுத்தான். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ஒரு நினைவு கூறதுக்காக வேண்டி நான் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த முஹர்ரம் 10, அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பிறை 10 முஹர்ரம் 10 அன்றுதான் நிறைய நபிமார்களுக்கு அல்லாஹ் தாலா ஈடேற்றத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாவத்தை மன்னித்தது அல்லாஹ் அந்த நாளில்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வானுக்கு உயர்த்தியது அந்த நாளில்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் கூட்டத்தாரையும் கடல் பிறந்து காப்பாற்றி ஃபிரௌன் கூட்டத்தையும் மூழ்கடித்ததும் இந்த நாளில்தான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி பறி போய் திரும்ப ஆட்சி அவர் கைக்கு கிடைத்ததும் இந்த முஹர்ரம் 10 ஆஷுரா நாளில்தான். நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சகோதரர்களின் சூழ்ச்சியால் கிணற்றில் தூக்கி போடப்பட்டு பின்பு கிணற்றிலிருந்து காப்பாற்றியதும் இந்த முஹர்ரம் 10 ஆஷுரா நாளில்தான். நபீனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடம்பு ஃபுல்லாம் நோயுற்று அந்த நோய் முழுவதுமாக ஷிஃபா ஆனது இந்த முஹர்ரம் 10 தான். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்திலிருந்து காப்பாற்றப்பட்டதும் இந்த முஹர்ரம் 10 தான். நபீனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டதும் இந்த முஹர்ரம் 10 தான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு மைல்கல், டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இந்த முஹர்ரம் 10 ஆஷுரா தான் நடந்துச்சு. இப்படி எல்லா நபிமாருக்கும் நடந்துக்குதே, நம்ம நபிக்கு நடக்கலையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மறுமலர்ச்சி, எந்த டர்னிங் பாயிண்ட் நடக்கலையா சொல்லி ஃபுல் ஹதீஸும் ஆராய்ச்சி பார்த்ததுல ஒண்ணுமே கிடைக்கல. எல்லா நபிமாருக்கும் ஏதாவது நடந்திருக்கு, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எதுவுமே நடக்கலையே அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா ஒரே விஷயம் தான் நடந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு விஷயம் தவிர வேற எதுவுமே முஹர்ரம் 10 சிறப்பானதா, ஒரு டர்னிங் பாயிண்டா, ஒரு திருப்பு முனையா எதுவுமே அமையல. என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு அப்புறம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதானது இந்த முஹர்ரம் 10 தான், கர்பலால தான். எல்லா நபிமாருக்கும் நல்லது நடந்துச்சு. ஆனா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சத்துல ஒரு பேரப்புள்ள ஈரல் கொலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரப்புள்ளை ஷஹீதாக்குனாங்களே, இது
துயரம் அல்லவா அப்படின்னு பார்த்தோம் சொன்னா நம்முடைய கண்ணோட்டத்துல அது துயரம் கிடையாது. அதுவும் ஒரு அல்லாவுடைய ஏற்பாடு தான். ஷஹீத் ஆனது மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து. எல்லாம் ஷஹீதுன்னு சொன்னா சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாத்துக்கும் மௌத்து வர்றதுதான். சாதாரணமா மௌத்து, ஆக்சிடென்ட்ல மௌத்து, தற்கொலை, இப்படி விபத்து, நோயில, படுக்கையில, ஹாஸ்பிட்டல்ல அப்படி மௌத்தாறதை விட ஷஹீத் மௌத்திலே உயர்ந்த அந்தஸ்து, சிறந்த அந்தஸ்து மௌத்து, ஷஹீதுடைய மௌத்து தான். நான் எல்லாத்தையும் தொட்டு விட்டு தான் போவேன், ஏன்னா ஒரு ஜும்மால சொல்லி முடிக்க முடியாது. அதனால அல்லாஹ் தாலா ஷஹீதை கொடுக்கணும் நல்லா நாடிட்டான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஷஹீதை கொடுக்கணும் அப்படின்னு நாடனாலதான் ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தாலா ஒரு ஜோடனை மாதிரி இந்த கர்பலா போரை ஏற்படுத்தினான். நல்லா சிந்தித்து பார்த்தனா தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஷஹீது தான். இயற்கையா மௌத்தா போன மாதிரி தெரிஞ்சாலும் மௌத்துடைய சக்ராத் ஹால்ல ஐஷா ரலியான மடியில படுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஐஷாவே அந்த ஹைபர் போர் திரும்பி நான் வரும்போது ஒரு யஹூதி பெண் எனக்கு விருந்து கொடுத்தாங்க இல்லையா, அந்த கறியில விஷம் தேய்க்கப்பட்ட அந்த கறி நான் சாப்பிட்டுட்டேன், அதனுடைய விஷம் இன்னும் என் தொண்டை அறுக்குது, அதனுடைய தாக்கம் இன்னும் இருக்குது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சக்ராத் ஹால்ல. அதனால நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஷஹீது தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதா தான் போனாங்க. குறிப்பாவே எல்லா நபிமாரோட மௌத்தும் ஷஹீது தான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும்போது ஷஹீதுடைய அந்த விஷத்துடைய தாக்கம் எனக்கு இருந்துச்சுன்னு சொன்னனால அவங்க ஷஹீதான். அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள பார்த்தோம்னு சொன்னா அவங்களும் விஷம் தேய்க்கப்பட்ட ஸ்லோ பாஷன் கொடுக்கப்பட்டு, இயற்கையில மரணம் தான், ஆனா ஸ்லோ பாஷன் கொடுக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா மௌத்தா பண்ணாங்க. அதையும் அபூபக்கர் சித்திக் ஐஷாட்ட சொல்றாங்க, ஐஷாவே எனக்கு அன்று கொடுக்கப்பட்ட விஷம் இன்னும் எனக்கு தொண்டையை கிழிக்குது, ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிதான் மௌத்தா பண்ணாங்க அபூபக்கர். பார்த்தோன்னு சொன்னா அவங்களும் ஷஹீது தான். அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வராங்க, அவங்களும் ஃபஜ்ர் தொழு வச்சுட்டு இருக்கிறாங்க. அபூ லூப்லு ஃபைரோஸ் அப்படின்றவன் தொழு வைக்கும் போது அந்த உமருடைய உடல்ல குத்தி ரத்தத்தை வெளியே வச்சு எதை சாப்பிட்டா வெளியே வந்துச்சு, அவங்களும் மௌத்து தான், அவங்களும் ஷஹீது தான். உமர் ரலியல்லாஹு மௌத்து தான், ஷஹீதோடைய மௌத்து தான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளே சிறை அடைக்கப்பட்டு குர்ஆன் ஓதிக்கிட்ட ஃபஸயக்ஃபிகஹுமுல்லாஹு அப்படின்ற சூரா ஓதிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொலை செஞ்சுட்டாங்க, எதிரி கொலை செஞ்சுட்டாங்க, அவங்களும் ஷஹீது தான். அதுக்கடுத்து அலி ரலியல்லாஹு பார்க்கணும்னு சொன்னா அலி ரலியல்லாஹு அப்துல் ரஹ்மான் முல்ஜிம் அப்படின்றவனால தொழு வச்சுட்டு இருக்கும்போது சஜிதால அலியோட கழுத்தை அறுத்துட்டான், அவங்களும் ஷஹீது தான். அதுக்கப்புறம் அடுத்து அலியுடைய வம்சத்தை பார்த்தோம் சொன்னா ஹசன் ரலியல்லாஹு கூஃபா நகரோட சூழ்ச்சினால, யஸீதுடைய சூழ்ச்சினால பால்ல விஷம் வைக்கப்பட்டு அந்த பால் அருந்தி அவங்களும் ஷஹீத் ஆயிட்டாங்க. இப்படி எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஷஹீதை கொடுத்த அலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு வம்சத்துக்கும் கலீஃபாவுக்கும் ஷஹீதை கொடுத்த அல்லாஹ் தஆலா ஹுசைனுக்கும் ஷஹீத நாடனா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா கர்பலா அப்படின்ற ஒரு போரை ஒரு ஜோடனை மாதிரி செஞ்சு அல்லாஹ் தஆலா ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதை பத்தி சொல்லும்போது லவ் வஜது அன் உக்தல அன் சபீலில்லாஹ், எனக்கு ஆசை நான் சொன்னா அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக்க தான் ஆசை அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்றாங்க. சும்மா உஹிய அப்படி ஷஹீதாயிட்டு அல்லாஹ் அப்படியே விட்டக்கூடாது, திரும்ப உயிர் கொடுக்கலாம். சும்மா குத்தல் திரும்ப என்ன ஷஹீதாக்கலாம், சும்மா உஹிய சும்மா திரும்ப உயிர் கொடுக்கணும், திரும்ப ஷஹீதாகலாம். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எனக்கு ஆசை எது தெரியுமா, அல்லாஹ்வுடைய பாதையில நான் ஷஹீதாகணும், ஷஹீதாகி திரும்ப அல்லாஹ் எனக்கு உயிர் கொடுக்கணும், திரும்ப நான் ஷஹீதாகணும், திரும்ப அல்லாஹ் எனக்கு உயிர் கொடுக்கணும், திரும்ப நான் ஷஹீதாகணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அவ்வளவு பெரிய அந்தஸ்து தான் ஷஹீதுடைய அந்தஸ்து. நம்ம நினைக்கலாம் ஏதோ பாவம் ஷஹீதாயிட்டாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில சின்ன வயசுலயே போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அல்லாஹ் குர்ஆன் என்ன திரும்ப சொல்றான், வலா தகூலு லிமை யக்தூலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், ஒரு காலம் சொல்லிடாதீங்க அல்லாஹ்வுடைய பாதையில மௌத்தா போனவங்களே நீங்க மௌத்தா போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிடாதீங்க, அவங்க ஹயாத்தா தான் இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சரி, வாயில தான் சொல்லக்கூடாது பழகுது, மனசுல பாவம் ஷஹீத மனசுல நினைச்சுக்கலாம்னா அப்படி நினைக்காதீங்க. அல்லாஹ் அதே திருப்பி 100 சொல்றான், வலா தஹஸபன்னல்லதீன உக்துலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், மனதளவுல கூட நினைச்சிடாதீங்க அல்லாஹ்வுடைய பாதையில ஒருத்தன் கொல்லப்பட்டான்னு சொன்னா, ஒருத்தர் கொல்லப்பட்டான்னு சொன்னா அவங்க பாவம் மௌத்தா போயிட்டாங்களே அப்படின்னு மனதளவுல நினைச்சாதீங்க. அவங்க இந்த ரப்பியும் யுர்ஸகூன், அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க, அல்லாஹ் அனுதினமும் அவங்களுக்கு உணவளிச்சு கொண்டே இருக்கிறான், கியாமத் வரைக்கும் உயிரோட தான் இருப்பாங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். வாயிலே சொல்லக்கூடாது, மனதளை நினைக்க கூடாது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஷஹீதை எல்லாம் அல்லாஹ் தஆலா உண்டு கூட்டி மறுமையில கேட்பானா, ஹல் தஸ்தஹூன், உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதான் கேட்பான். எல்லா நியமத்தும் ஷஹீதுக்கு அல்லாஹ் கொடுத்துருவான், எல்லா அந்தஸ்தும் எல்லா சுகபோகம் சொர்க்கத்துல காட்டிட்டு அல்லாஹ் கேட்பானா, வேற ஏதாவது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்பான். அப்ப ஷஹீது அல்லாஹ்வோட பாதை உயிர் தியாகம் பண்ணாங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் இவ்வளோ கொடுத்துட்ட, இதுக்குமே எனக்கு என்ன வேணும், எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லுவான். திரும்ப அல்லாஹ் கேட்பான், ஹல் தஸ்தஹூன், வேற ஏதாவது வேணுமாப்பா கேளுங்க நான் தரேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். திரும்பவும் அந்த ஷஹீதுகளை உயிர் தியாகிகள் எல்லாம் சொல்லுவாங்கன்னா, யா அல்லாஹ் வேணாம், இதுவே போதும், ரொம்ப சந்தோஷமா சுகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பவும் அல்லாஹ் கேட்பான், வேப்பா வேற என்ன வேணுமா கேளுங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த ஷஹீதுகள் எல்லாம் புரிஞ்சுப்பாங்களாம், அல்லாஹ் நம்மகிட்ட ஏதோ எதிர்பார்க்கற அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ் திரும்பவும் எங்களுக்கு உயிரை கொடுத்து பூமியில் அனுப்பு, திரும்ப நம்ம பாதையில போசி திரும்ப ஷஹீதாகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எவ்வளவு பெரிய அந்தஸ்து! அப்ப
நம்ம நினைக்கிறோம் போர்ல கை காலை வெட்டுப்பட்டு மூக்கு அறுக்கப்பட்டு நாக்கு அறுக்கப்பட்டு இப்படி குத்து உயிர் கொலமா சிந்து மௌத்தா போயிட்டா நினைக்கிறோம். ஆனா அவங்க சொல்றாங்கன்னா திரும்ப உயிர் கொடுத்து பூமிக்கு அனுப்பு, திரும்ப நான் பாதையில போர் செஞ்சு கை கால் உடைக்கப்பட்டு மூக்கு அறுக்கப்பட்டு நாக்கு அறுக்கப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு திரும்ப நான் ஷஹீதாகிறேன் அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய அந்த ஷஹீதுடைய அந்தஸ்து. அல்லாஹ் தஆலா அதுதான் சொல்றான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவ்வளவு பெரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைன் மேல எவ்வளவு பாசம் வச்சுட்டாங்க தெரியுமா? நிறைய ஹதீஸ் சான்றா சொல்லலாம். அல் ஹுசைன் மின்னி, ஹுசைன் சாதாரணம் கிடையாதுப்பா, என்கிட்ட இருந்து வந்தவங்க தான் ஹுசைன். வான மினல் ஹுசைன், நான் ஹுசைன் இருந்து வந்தவன். ஹுசைன் என்ன பாதி ஹுசைன், ஹுசைன்ல இருந்து நான் வந்தேன் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஹுசைன் ரலி எப்படி இருப்பாங்க சொன்னா அவங்க முகம் அப்படியே ஸல்லல்லாஹு ஜெராக்ஸ் நகல் மாதிரி அப்படியே இருப்பாங்களாம். ஸல்லல்லாஹு வஃபாத்துக்கு பிறகு சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு தேட்டம் நாட்டம் வந்து பார்க்கலாம் ஆசைப்பட்டா ஹுசைன் ரலியை போய் பார்த்துட்டு வருவாங்களாம். ஹுசைன் முகத்தை பார்த்தா ஸல்லல்லாஹு பார்த்த மாதிரி இருக்குமா, ஒரு திருப்தியா திரும்ப வந்துருவாங்களாம், ஏதோ பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி திரும்ப வருவாங்க என்பதாக ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவ்வளவு பாசம். ஸல்லல்லாஹு தொழுதுட்டு இருக்கிறாங்க, ஜமாத்தை தொழு வச்சு இமாமத்தை பண்ணிட்டு இருக்காங்க. சஜிதால இருக்கும்போது ஹுசைன் சின்ன வயசு வந்து சஜிதால இருக்கும்போது வந்து முதல்ல பார்த்துக்கிட்டாங்க, முதலில் உட்காந்துட்டாங்க. நீண்ட நாளாச்சு சஜிதான் ஸல்லல்லாஹு எந்திரிக்கவே இல்லை. சஹாபாக்கள் என்னன்னு பாக்குறாங்க. அப்புறம் ஹுசைன் அலி அந்த சஜிதா அவங்க இறங்குனதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் அக்பர் சொல்லி ஸல்லல்லாஹு எந்திரிச்சாங்க. அல்லாஹ்வோட பேசக்கூடிய உரையாடலே ஹுசைனுக்காக வேண்டி நீட்டினாங்கன்னு சொன்னா எவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க ஹுசைன் மேல. இன்னும் சொல்றாங்க உமர் ரலியான வீட்டுக்கு வராங்க. அப்ப ஸல்லல்லாஹு ஏன மாதிரி 4 கால்ல முட்டி போட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹுசைன் ஸல்லல்லாஹு முது மேல உட்காந்து சவாரி செஞ்சுட்டு இருக்காங்க. உமருக்கு பார்த்து தூக்கி வாரி போட்டுச்சு. ஈருலக நாயகர் சர்தார், இவர் மிகப்பெரிய ஒரு தலைவர், இவர் மேல போய் ஹுசைன் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தை தாங்க முடியாம எப்படியாவது கீழே இறக்குறோம், ஆனா நம்ம இறக்குறது ஸல்லல்லாஹு தெரியக்கூடாது, ஸல்லல்லாஹு கோவப்பட்டுக்கூடாதுன்னு சொல்லி நாசுக்கா கேட்கறாங்க. ஹுசைனே மணில் அஃப்லல் அர் ராகிப் அஃப்லல் அல் மர்கூப், ஹுசைனே நீ மேல உட்கார்ந்துருக்கியப்பா, நீ சிறந்தவரா இல்ல உன சவாரி செஞ்சுட்டு இருக்கிறாரு அவர் சிறந்தவரா அப்படின்னு ஹுசைன் உமர் கேட்கும் போது உமர் ரலியான ஆச்சரியப்படுற மாதிரி ஹுசைன் பதில் சொன்னாங்களாம், நான் தான் சிறந்தவன், அதுல என்ன சந்தேகம், உட்கார்ந்து இருக்கிறாரியா ஸல்லல்லாஹு அவங்களை விட நான் தான் சிறந்தவன் ஹுசைன் சொன்னாங்களாம். உமருக்கு இன்னும் ஆச்சரியமா போச்சு, இவரு நான் இப்படி திருப்பி பதில் சொல்லிட்டான்னு சொல்லி எப்படி அப்படின்னு கேட்கறாங்க. கைஃப எப்படி நீ சிறந்தவன் சொல்ற அப்படின்னு. அப்போ ஹுசைன் ரலியான சொல்றாங்களாம், என்னுடைய தந்தை ஸல்லல்லாஹு மருமகன், ஈருலக அதாவது நபிமான் தலைவருக்குரிய மருமகன் என்னுடைய தந்தை, என்னுடைய தாய் ஈருலக நாயகர் அவருடைய மகள் தான் என்னுடைய தாய், என்னுடைய பாட்டனார் எல்லா நபிக்கும் தலைவர் என்னுடைய பாட்டனார். இவர் உட்கார்ந்து இருக்காரு, அதாவது ஸல்லல்லாஹு பார்த்து சொல்ற, இவர் முட்டி போட்டு உட்கார்ந்து இருக்காரு, இவர் நபி, இவருடைய தந்தை நபியா, இவருடைய மருமகன் இவர் மருமகன் சஹாபியா, இவருடைய பெண்ணு சொர்க்கத்துடைய தலைவியா அப்படி கேட்கும் போது ஸல்லல்லாஹு வாரி அணைச்சு கட்டி பிடிச்சாங்க என்பதாக வரலாற்றை பதிவு செய்யறாங்க. அந்த அளவுக்கு ஹுசைன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்களாம். ஸல்லல்லாஹு வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி தான் ஃபாத்திமா வீடு இருக்கும், கொஞ்சம் தள்ளி தான், அதாவது 2 வீடு தள்ளி தான் ஃபாத்திமா வீடு இருக்கும். அங்க ஹுசைன் அழுதாங்கன்னு சொன்னா ஸல்லல்லாஹு வீட்டுல கேட்குமா. அப்போ ஹுசைன் அழுதுட்டு இருக்கும்போது ஸல்லல்லாஹு கேட்கறான், அலம் தாலமி அன்ன புகாஹு யூதினி, ஃபாத்திமா உனக்கு தெரியாதாமா, ஹுசைன் அழுதா எனக்கு கஷ்டமா இருக்கும், அவங்க அழுக வைக்காதீங்க, அழுக அடக்குங்க என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அவ்வளவு அழுகை அடக்க சொல்லி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அவங்களுக்காக வேண்டிய சஜிதாவை நீட்டினாங்க, அவங்களுக்காக வேண்டிய ஏன மாதிரி குதிரை மேல சவாரி செஞ்சாங்க. அவங்க அழுகதைய மனசு கேட்காதுன்னு சொன்ன ஹுசைன் ரலியான ஷஹீதானது, ஷஹீதாக்கப்பட்டு ஸல்லல்லாஹு ஒரு துவா கூட செய்யலையே, அல்லாஹ் முன்கூட்டியே சொல்லிட்டான் ஹுசைன் ஷஹீத் ஆகுவார். ஸல்லல்லாஹு ஜும்மால மெம்பர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹசன் ஹுசைனும் பள்ளிவாசல் என்ட்ரு ஆகி வராங்க. பெரிய ஜிப்பா போட்டு, இப்ப நம்மளுடைய பிள்ளை நம்மளுடைய தந்தையோட ஜிப்பா போட்டு வராத ஆசைக்கு அந்த மாதிரி பெரிய ஜிப்பா போட்டு தருதல்னு போட்டு வராங்க. அந்த ஜிப்பாவை தர கீழே உழுக போயிட்டாங்க, ஹசன் ஹுசைன் உழுக போயிட்டாங்க. உடனே மெம்பர்ல இருக்கிறத மறந்து போய் ஸல்லல்லாஹு குடுன்னு ஓடி போய் அந்த ஹசன் ஹுசைன் தூக்கிட்டு வந்து மெம்பர்ல உட்கார வச்சு குத்பா ஓதுனாங்க. மீதி குத்பா முடிச்சாங்க. அப்போ ஜிப்ரீல் உடனே இறங்கிட்டாங்க. இன்னும் அவ்வளவு பாசமா அவங்க பேர புள்ள மேல, ஹசன் ஹுசைன் மேல அவ்வளவு பாசமா, ஜும்மா குத்துபா மறந்து போய் தூக்குறீங்களே அப்படின்னு. அப்ப ஸல்லல்லாஹு அமைதியா இருக்காங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான்னா, நீங்க இவ்வளவு பாசம் வச்சீங்களா, ஹசன் ஹுசைன் 2 பேருமே ஷஹீதா தான் ஆகுவாங்க. ஒருத்தர் இப்படி விஷம் குடிச்சு மௌத்தா போவார், ஒருத்தர் தலைவேற முண்ட மாதிரியா எதிரிகால நாசமாக்கப்பட்டு ஷஹீதாவான்னு சொல்லி அப்பவே அல்லாஹ் தஆலா வஹி அனுப்பிட்டான். அவ்வளவு இருந்தும் ஒரு தடவை கையேறி துவா செய்யல, ஏமா ஏன் பேரனை காப்பாத்தியா அல்லாஹ் அப்படின்னு துவா செய்யல. ஏன்னா இது அல்லாஹ்வோட நாட்டம், அல்லாஹ் ஷஹீதாக தான் நாடனா அதை ஸல்லல்லாஹு பொருந்திக்கிட்டாங்க. ஏன் இப்படி ஷஹீதானாங்க சொல்லி நிறைய காரணம் சொல்லுவாங்க. குறிப்பா 2 காரணம் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு வஃபாத்துக்கு பிறகு குலஃபாவோட ஆட்சி நடக்குது. அபூபக்கர் ஆட்சிக்கு வராங்க, உமர் ஆட்சிக்கு வராங்க, உஸ்மான், அலி, அதுக்கப்புறம் ஹசன் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வராங்க. ஹசன் ரலியல்லாஹு மக்கள் பிளவை பார்த்து நான் ஆட்சி விட்டு தரேன்னு சொல்லி முஆவியா ரலியல்லாஹு விட்டு தந்தாங்க. முஆவியா ஆட்சிக்கு இருக்கிறாங்க. முஆவியாவுக்கு அப்புறம் முஆவியாவோட மகன் யஸீத் அவர் ஆட்சிக்கு வராரு. அவருடைய ஆட்சி தான் குலப்படி நடக்குது. இப்ப அந்த நேரத்துல தான் இஸ்லாம் பிளவு ஓட்டத்தை பார்த்து ஹுசைன் ரலியல்லாஹு கூஃபா நகருக்கு போறாங்க. நான் சுருக்கமா சம்பவத்தை சொல்றேன்.
ஹுசைன் ரலியல்லாஹு கூஃபாவுக்கு போறாங்க. கூஃபா மக்கள் கடிதம் எழுதிட்டே இருக்காங்க, நீங்க ஹுசைனே கூஃபாவுக்கு வாங்க, நான் உங்களை ஆதரவு தரேன், வாங்க வாங்கன்னு சொல்லி நிறைய கடிதம் வந்துக்கினே இருக்குது. ஹுசைன் ரலியல்லாஹு பாக்குறாங்க, எப்படியாவது இந்த மக்களை பிளவுபட தடுக்கணும்னு சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹு போறாங்க. போகும்போது நிறைய சஹாபி தடுக்கிறாங்க, ஹுசைனே அங்க போகாதீங்க, கூஃபா நகர் மக்கள் சாதாரணம் கிடையாது, உங்க தந்தையை கொன்னவங்க அவங்கதான், உங்க சகோதரி விஷம் வச்சு நயவஞ்சமா விஷம் வச்சு கொன்னவங்க அவங்கதான், அந்த நகருக்கு போகாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. இருந்தாலும் ஹுசைன் கேட்காம, நாங்க சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன், நான் போய் தான் சொல்லி போகிறாங்க. அவங்களோட வாகனத்தை புடிச்சுக்கிட்டு இப்னு உமர் அப்புறம் சில சஹாபாக்கள்லாம் அந்த ஒட்டகத்துடைய காலில் படுத்துக்கிட்டாங்க. நீங்க போங்கன்னு சொன்னா என்னுடைய மிதிச்சுட்டு போங்க, என்னை தாண்டி போகாதுன்னு சொல்லி எவ்வளவு அன்பு கட்டளையையும் மீறி தடுத்து ஹுசைன் கூஃபா நகருக்கு போறாங்க. பெரிய சம்பவம். 72 பேர் ஹுசைனோட சேர்ந்து 72 பேர் சொல்லி போறாங்க. 3 நாள் யூபிட்டிஸ் அப்படின்னு நடி தடுக்கப்பட்ட கர்பலா அப்படின்ற இடத்த தடுக்கப்பட்டாங்க. அங்கேயே கூட தங்குறாங்க. 3 நாட்கள் தண்ணீர் இல்லாம அவங்களை அப்படியே தடுத்துட்டாங்க. யூபிஎஸ் நதி, அந்த நதியில தண்ணி ஓடுது, பக்கத்துல கண்ணு கேட்ட தண்ணி இருக்குது, ஆனா குடுக்கல. கடைசி வரைக்கும் தண்ணியே இல்லாம என்ன திட்டம்னு சொன்னா, எசீதுக்கு எப்படியாவது வழிக்கு வர வச்சிடும், தண்ணி கொடுக்காம தாகத்தையாச்சும் நம்மள கலீஃபா நம்முடைய ஆட்சிக்கு அவங்க பையத் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எசீத் தண்ணியை கொடுக்காம தடுக்கிறான். அலி அஸ்கர் அப்படின்ற சஹாபியோடைய தொண்டக்குழியில அம்பு ஏஞ்சி அவங்களும் கொல்லப்படுறாங்க. சின்ன குழந்தை அவங்களும் கொல்லப்படுறாங்க. இப்படி கடைசி எல்லாருமே கொல்லப்படுறாங்க. பகதாத் நாட்டுல போய் பார்த்தா தெரியும், ஈராக்ல போய் பார்த்தா அங்கங்க தண்ணி டேங்க் வச்சு, தண்ணி டேங்க் இருக்கும், கிளாஸ் இருக்கும். ஒரு இடத்துல எழுதிருப்பாங்க, ஒரு சில இடத்துல பள்ளியாசம் எழுதிருப்பாங்க, தண்ணீர் ஆறு அருகில் ஓடினாலும் தண்ணீரை வீணாக்காதீர் அப்படி எழுதிருப்பாங்க இல்லையா. ஒவ்வொரு வாசகம் தண்ணி பத்தி எழுதிருப்பாங்க. ஆனா பகதாத் நாடு ஃபுல்லா என்ன எழுதிருக்காங்க, இஸ்ரேபில் மா உதுகுர் அத்ஷ ஹுசைன், தண்ணி குடிச்சுக்குங்க, ஹுசைனை தாகத்தை நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி எழுதிருக்கான். தண்ணி எவ்வளவுனா குடிச்சிங்கப்பா, ஆனா ஹுசைனை தாகத்தோடு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த நகரம் தான் இது, அதை நினைச்சு பார்த்து உங்க தண்ணியை குடிச்சிங்க என்பதாக எழுதியிருப்பாங்களா பகதாத் நாட்டுல. அந்த அளவுக்கு ஹுசைன் அவ்வளவு தியாகம் செஞ்சாங்க கர்பலா போர்ல. 72 பேரும் கரெக்டா முஹரம் 10 கால ஃபஜ்ர் தொழுறாங்க. ஃபஜ்ர் தொழுது போது ஹுசைன் குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே ஷஹீத் ஆயிட்டாங்க. ஹுசைன் குடும்பத்துல கிட்டத்தட்ட எல்லாருமே ஷஹீத் ஆகிட்டாங்க. 32 பேர் மட்டும் தான், 72 பேர்ல 40 பேர் ஷஹீத் ஆகிட்டாங்க. 32 பேர் மீதி இருக்கிறாங்க. அந்த 32 பேரை வச்சு ஷிமுர் அப்படின்றவன் தான் ஹுசைனுடைய முன்னாடி ஹுசைன் தலையை வெட்டுறான். வெட்டினதை விட்டுருக்கலாம், ஆனா அவன் உடலை இன்னும் திரும்ப பண்ண சொன்னாங்க. வரலாற்று பதிவு செய்யறாங்க, அவங்க உடம்புல ஹுசைன் உடம்புல 33 ஈட்டியால குத்தப்பட்ட வடு இருந்துச்சான். 33 ஈட்டில கொடுத்த எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வடு இருந்துச்சு. 34 வால் வெட்டுகள் இருந்துச்சான். அப்படியே அந்த தலையை ஒரு தட்டுல வச்சு கூஃபாவுக்கு கொண்டு போறான். இப்னு ஜியாத் அவன்கிட்ட காட்டுறது கொண்டு போறாங்க. அவன் சும்மா இல்லாம அந்த தலையை தட்டுல இந்த தலையை குச்ச வச்சு தட்டுறான். அந்த உதட்டையும் அந்த மூக்கையும் தட்டுறான். ஹுசைன் தலையை தட்டுறான். அப்போ அந்த சபையில இருந்த அர்க்கம் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்களா, உனக்கு நாசம் உண்டாகட்டும், இந்த உதட்டெல்லாம் சலாசம் உதடப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன். அதாவது உதடு வச்சு சலாசம் உமிழ் நிற ஹுசைனுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த உதடியான குச்சவத்தை தட்டுற உனக்கு நாசம் உண்டாகட்டும் ஸைத் அர்க்கம் சொல்ல. அப்ப அந்த இப்னு ஜியாத் சொல்றானா, உனக்கு நான் வயசாச்சுன்னு பாக்குறேன், இல்லைன்னு சொன்னா உன் தலையும் துண்டிச்சிரு அப்படின்னு எச்சரிக்கை பண்ணானா. அவ்வளவு கொடுங்கோல். இன்னும் சொல்றாங்க, அவங்களுடைய உடல் மௌத்தா பிறந்ததுக்கு அப்புறம் விடாம 8 குதிரைகளால உடல்ல ஏறி சவாரி செஞ்சானா இப்னு ஜியாதோட தலைமை. அந்த படைகள் அவங்க உடலை சின்ன பின்னமா ஆக்கிட்டாங்க. அந்த உடலை அப்படியே கர்பலால அடக்கம் செஞ்சாங்க. கர்பலா இந்த இடத்த அடக்கம் செஞ்சுட்டாங்க. ஹுசைன் மௌத்தா போறதுக்கு வசி செஞ்சிருந்தாங்க. என்ன வசின்னு சொன்னா, என்னுடைய உடம்ப நான் மௌத்தா போயிட்டேன்னு சொன்னா என்னுடைய தாய் என்னுடைய சகோதரன் பாத்திமாவுக்கும் ஹசனுக்கும் நடுவுல என்ன அடக்கம் செஞ்சாங்க அப்படின்னு வசியை செஞ்சுட்டாங்க. அந்த வசியத்துக்காக வேண்டி அவங்க தலையை மட்டும் தான் கிடைச்சிச்சு, உடம்பு கிடைக்கல. உடம்புலாம் சல்லட மாதிரி ஆகி போச்சு. அங்கேயே அடக்கம் செஞ்சுட்டாங்க. அவங்க தலையை மட்டும் மதீனாவுக்கு கொண்டு போறாங்க. அங்கேயே வச்சு தொழுகை நடக்குது. அங்க பாத்திமாவுக்கும் ஹசனுக்கும் மத்தியில அடக்கம் செய்யப்பட்டது என்பதாக வரலாற்று பதிவு செய்யறாங்க. ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சு? இவ்வளவு பெரிய கொடூரம், இவ்வளவு பேர் அடக்கம், மனிதாபிமானமே செத்து போச்சு அப்படின்ற அளவுக்கு நடந்துச்சு. அதுக்கு என்ன காரணம் சொன்னா 2 காரணம் சொல்லுவாங்க. ஒண்ணு, அல்லாஹ்வுடைய நாட்டாத்துதான். அத சல்லாசம் பொருந்திக்கிட்டாங்க. ஒரு தடவை துவா செய்யல, என் பேரனை காப்பாற்ற சொல்லி. இன்னொரு நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த சம்பவம் அப்படியே இருக்கட்டும். இப்ராஹிம் சம்பவம் கனவு கண்டாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இப்ராஹிம் கனவு கண்டாங்க. என்ன கனவு சொன்னா, தன் மகனை அறுக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டாங்க. ஒரு நாள் கனவு கண்டாங்க, விட்டுட்டாங்க. 2வது நாள் அதே கனவு கண்டாங்க. 3வது நாளும் அதே கனவு கண்டாங்க. தன் மகனை அறுக்கிற மாதிரி அல்லாஹ் அறுக்கிற மாதிரி கனவு கண்டாங்க இல்லையா? அந்த கனவை நிறைவேற்றுக்காண்டி இப்ராஹிம் இஸ்லாம் திரும்ப மக்காவுக்கு 10 வருஷம் கழிச்சு மக்காவுக்கு மகனை கூட்டு போய் அறுக்கவே முடியல. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபதபைனாஹு பிதிபிஹின் அலீம், மகத்தான கூலி கொண்டு உன் மகனை நீ காப்பாத்திக்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல ஆட்ட அறுக்கிறான். ஆட்ட அறுத்துட்டாங்க, மகனை விட்டுட்டாங்க. எவ்வளவு பெரிய ஆடு அறுத்தாலும், எத்தனை ஆடு அறுத்தாலும், சொர்க்கத்துடைய ஆடை அறுத்தாலும் ஒரு மகனை பலி கொடுக்கிற மாதிரி அது ஈடாகாது.
மகன் அறுத்தா எவ்வளவு வலிக்குமோ அந்த வலி ஆடு அறுத்தா வலிக்காது இல்லையா? அந்த திபுகன் அலீம் மகத்தான கூலி அதை நிறைவேற்றுக்காக தான் அல்லாஹ் தாலா இப்படி ஏற்பாடு பண்ணான். அதுக்கப்புறம் திரும்ப அப்துல்லா சல்லாஹ்வுடைய தாய் சல்லாஹ் தந்தை அப்துல்லாவும் அறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஜம்ஜம் தண்ணி கிடைச்சா அறுக்க அப்படின்னு சொல்லி அப்துல் முத்தலிப் நியத்தை வைக்க அப்துல்லாவை அறுக்க முயற்சி பண்ணாங்க, அறுக்கவே முடியல. கடைசியா 100 ஒட்டகை அறுக்கிறாங்க, அப்துல்லா விட்டுட்டாங்க. இதுதான் பின்னாட்கள சல்லாஹ் சொல்லுவாங்க ஆனா இப்னு தபிஹைன் ரெண்டு அறுக்கப்பட இருந்த 2 பேருடைய பிள்ளை தான் நான் சொல்லுவாங்க. ஒன்னு இஸ்மாயில் அறுக்கப்பட இருந்தாரு, அறுக்க முடியல, அவரை விட்டுட்டாங்க. ரெண்டு அப்துல்லா என்னோட தந்தை அறுக்க போனாங்க, அல்லாஹ் தஆலா 100 ஒட்டகத்தை அறுக்க சொன்னா அப்துல்லா அறுக்கல. இப்படி 2 பேர் அறுக்கப்பட இருந்த 2 பேருடைய மகன் தான் நான் என்பதாக சல்லாஹ் சொன்னாங்க இல்லையா? இப்போ மகத்தான கூலி அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா இல்லையா? அந்த மகத்தான கூலி இப்ராஹிம் ஸலாம் கனவு 1000 வருஷமா நிறைவேறாமல் அப்படியே இருந்துச்சு. மகனா இருக்கிற மாதிரி கனவு கண்டாங்க, நிறைவேறவே இல்லை. அந்த கனவை நிறைவேற்றுன்னு அல்லாஹ் தஆலா மகனுடைய வந்த இஸ்மாயில் வம்சத்துல வந்தவனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு வம்சத்துல வந்தவனா ஹுசைன் ரலியல்லாஹு அந்த இஸ்மாயில் பகரமாக அல்லாஹ் தஆலா ஹுசைனை ஷஹீதாக்கிட்டான் என்பதாக வரலாற்றை பதிவு செய்வாங்க. ஆட்டை அறுத்து முடிச்சுட்டாங்க அந்த விஷயத்த. ஆனா இப்ராஹிமோட கனவு கனவாக இருந்து நினைவே ஆகல. அதை நினைவுபடுத்துறதுக்காக தான், அந்த கனவு உண்மைப்படுத்துக்காக தான் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சான். இஸ்மாயிலும் அறுக்க அல்லாஹ் தஆலா விடல. ஏன் இஸ்மாயில் அறுக்க விடன்னு சொன்னா அதுக்கு காரணம் சொல்லுவாங்க, இஸ்மாயிலுடைய ஒளியில தான் ஸல்லல்லாஹு பின்னாடி வர வேண்டிய இருந்துச்சு இல்லையா? அதனால இஸ்மாயில் அல்லாஹ் அறுக்காம பாதுகாத்தான். அதுக்கு அப்துல்லா அறுக்க வேண்டியது. ஏன் அப்துல்லா அறுக்க சொன்னா அப்துல்லாவுடைய நூறானத்துல தான் ஸல்லல்லாஹு இருந்தாங்க. அப்துல்லா மூலியமா தான் ஸல்லல்லாஹு பிறக்கலாம் அல்லாஹ் தஆலா ஏற்பாடு பண்ணியிருந்தான். ஒருவேளை அப்துல்லா அறுத்திருந்தா ஸல்லல்லாஹு வர முடியாது, அதுக்காக வேண்டி அப்துல்லாவையும் அறுக்காம அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். கடைசியா ஸல்லல்லாஹு பூமியில உதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு வம்சத்து ஆம்பளை பிள்ளை கிடையாது, ஹுசைன் தான். ஃபாத்திமாவோட வம்சத்து ஹுசைன் வந்தாங்க. அந்த ஹுசைன் அறுக்கிறது மூலமாக இப்ராஹிமோட கனவு நிறைவேறிச்சு என்பதாக உலமாக்கள் கிதாபுல பதிவு செய்றாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு ஜோடனை அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் அறுக்க வேண்டும் நாடினா அதை அல்லாஹ் அறுக்கலாம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா ஸல்லல்லாஹு சொன்னாங்க 72 எனக்கு பின்னாடி என் கூட்டம் 73 கூட்டமா பிரியும். எப்படி 73 கூட்டம் பிரியும்? குல்லுகும் ஃபின்னார் இல்லா மில்லத்துன் வாஹிதா. அந்த 73 கூட்டத்துல 72 பேர் நரகத்துக்கு போயிடுவாங்க. இல்லா மில்லத்துன் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டம் மட்டும் தான் சொர்க்கத்துக்கு போகும். அது எந்த கூட்டம் சொன்னா என்னையும் என் குடும்பத்தாரையும் யாரை நேசிக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் சொர்க்கத்துக்கு போகலாம். அஹ்லு பைத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு வம்சத்தை நேசிக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த ஸல்லல்லாஹு வம்சத்தை ஒரு கூட்டம் மட்டும் தான் நேசிக்கும். அந்த ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகும். மீதி 72 கூட்டம் அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பும் என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அந்த கூட்டமா நம்ப இருக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். அதனால அல்லாஹ் தஆலா தொழுகையிலே அல்லாஹ்வுடைய தொழுகையிலே ஸல்லல்லாஹு வம்சத்தை புகழமே அல்லாஹ் ஆகிட்டான். அத்தியாயத்துல அல்லாஹும்ம ஸல்லி அலா இப்ராஹிம் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் கமா சொன்னா இப்ராஹிம் வ அலா முஹம்மது கமா ஸல்லைத அலா முஹம்மதின். நம்ம தொழுகையிலே இப்ராஹிம் ஸலாம் எப்படி நீ பரக்கத் செஞ்சியோ அதே மாதிரி ஸல்லல்லாஹு ஸலாம் குடும்பத்துக்கும் பரக்கத் செஞ்சு தொழுகையில அல்லாஹ் ஓதமென்னு வச்சுட்டான். கடைசி வரைக்கும் அஹ்லு பைத்தை நேசிக்கணும். அஹ்லு பைத்தை நேசிச்சாதான் அஹ்லு பைத்னு சொன்னா வேற யாரும் கிடையாது. ஸல்லல்லாஹு வம்சத்துல இருந்து வந்தவங்க எல்லாம் அஹ்லு பைத். அவங்களுக்கு மரியாதை தரணும். அவங்க மரியாதை தந்தாதான் அல்லாஹ் தஆலா அந்த கூட்டம் மட்டும் தான் சொர்க்கத்துக்கு என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஸல்லல்லாஹு கூப்பிடுறாங்க. ஸல்லல்லாஹு கூப்பிடுறாங்க, இது இருக்காரே ஹுசைன், இவரை நீ நேசிங்க, நானும் நேசிக்கிறேன், அல்லாஹ் நேசிக்கிறான். ஹுசைனை நானும் நேசிக்கிறேன், அபூ ஹுரைராவை அல்லாஹ் நேசிக்கிறான், எனவே நீங்களும் நேசிங்க என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. சொல்லிட்டு மட்டுமல்ல இன்னொன்னு சொல்றாங்க, நான் யார் தெரியுமா? நான் சொர்க்கத்துடைய மரம். நான் சொர்க்கத்துடைய மரம். இருந்து அந்த மரத்துடைய பேர் யார் தெரியுமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க தான் சொர்க்கம். அந்த மரத்துடைய பேர், அதோட கிளைகள் தான் அலி ரலியல்லாஹு. அந்த மரத்தோட கிளை இருக்கு இல்லையா, அந்த கிளை தான் அலி ரலியல்லாஹு. அந்த கிளையில இருந்து மரத்துல பழம் வரும் பாத்தீங்களா, அந்த பழம் தான் ஹசன் ஹுசைன், அந்த 2 பேரும் பழம். அதோடைய கிளைகள் யார் தெரியுமா? சொர்க்கத்துடைய மரம் நானு, வேறு ஃபாத்திமா, கிளைகள் அலி, அதோடைய பழம் ஹசன் ஹுசைன். அதுல இலைகளா இருக்கு பாத்தீங்கன்னா மரத்தோட இலை, அந்த இலைகள் யார் தெரியுமா? யார் என்னையும் என் குடும்பத்தையும் நேசிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த சொர்க்கத்துடைய மரத்தோட இலைகள் என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அபூ ஹுரைராட்ட சொன்னாங்க. இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு, சஹீஹான ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவ்வளோ பாசம், அவ்வளோ யார ஸல்லல்லாஹு வம்சத்தை நேசிக்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்துடைய மரத்தோட இலைகள் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டாங்க. சஹாபாக்கள் கேட்கறாங்க, நாயுமே எங்களுக்கெல்லாம் நாங்களா வடிகட்டுல இருந்தோம், எங்களெல்லாம் காப்பாத்தி ஈடேட்டம் கூட அல்லாஹ் ரசூலை காமிச்சிங்களே, அதுக்கு உங்களுக்கு நான் ஏதாவது கைமாறு செய்யல, ஏதாவது கேளுங்க அப்படின்னு கேட்கறாங்க சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு கூலி கேட்பாங்களா? கூலி கேட்க மாட்டாங்களே. அல்லாஹ் சொல்றான், குல்னா அஸலுக்கும் அலைஹி அஜ்ரி. அவங்க நாயும் அவங்கள்ட்ட கூலி கேட்கறாங்க பாத்தீங்களா, அதுக்கு நீங்க சொல்லுங்க, இல்லல் மவத்தத ஃபில் குர்வா, என் குடும்பத்தை நேசிக்க சொல்லி நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வை காட்டு நேர்வழி காட்டுறதுக்காக வேண்டி கூலினான்னு சொன்னா என்னையும் என் குடும்பத்தை நேசிங்க, அதுதான் நீங்க எனக்கு செய்யற பரிகாரம் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டாங்க. அதனால அல்லாஹ் நேசிக்கலாம். அதனால ஸல்லல்லாஹு குடும்பத்தை நேசிக்க சொல்லி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு சொல்றாங்களா, என் குடும்பத்துக்கு எனக்கும் என் குடும்பத்துக்கு என்ன தெரியுமா உதாரணம்?
நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செஞ்சாங்களே கப்பல், அதுதான் உதாரணம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் செஞ்சாங்க. அந்த கப்பல்ல யாரெல்லாம் ஏறிட்டாங்களோ அவங்க எல்லாம் தப்பிக்கப்பட்டாங்க, காப்பாற்றப்பட்டாங்க. முழு உலகமும் டோட்டலா அழிக்கப்பட்டுச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் தந்தைனா இரண்டாம் தந்தை நூஹ்னு சொல்லுவாங்க. ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வெள்ளப்பிளவு ஏற்பட்டுச்சு. எல்லாமே டோட்டலா எல்லா உலகம், விலங்குகள், மரங்கள், செடிகள், தாவரங்கள், மிருகங்கள், மனிதர்கள் எல்லாமே அழிஞ்சிட்டாங்க. கப்பல்ல இருந்து மட்டும் தப்பிச்சாங்க. அதே மாதிரி நானும் என் குடும்பமும் நூஹ் செஞ்ச கப்பல் மாதிரி, யார் கப்பல் ஏறினாங்களோ தப்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி யார் என் குடும்பத்தை நேசித்தாங்களோ எல்லாரும் தப்பிச்சிருவாங்க. யார் என் குடும்பத்தை நேசிக்காம குடும்பத்தை மதிக்காம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிடும் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அதனால அஹ்லுல் பைத் ஸல்லல்லாஹு குடும்பத்தை நேசிக்கணும், அதுதான் வெற்றி இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹர்ரம் 10 எல்லா நபிமாரும் ஈட்டில மறைஞ்சாங்க. ஆனா ஹுசைன் ரலியல்லாஹு மட்டும் ஷஹீதானாங்க. அதுவும் துக்கம் கிடையாது, அதுவும் அல்லாஹ்வோட ஏற்பாடு தான். ஷஹீது கொடுக்க வேண்டும் நல்லா நாடினா. ஆக இதோடைய உண்மையான தாற்பயம் அல்லாஹ் தான் அறிவான். அதை நம்ம அறிய அல்லாஹ் தஆலா வாய்ப்பு கொடுக்கலாம். ஆக இந்த நாள்ல நோன்பு வைக்கிறது சுன்னத்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா காப்பாற்றினா, அதனால மூசா கூட்டம் நோன்பு வச்சுச்சு. ஸல்லல்லாஹு கேட்கறேன், ஏன் நோன்பு வைக்கிறீங்கன்னு. எங்க தலைவர் மூசாவை அல்லாஹ் காப்பாத்தினா, ஃபிரௌன்ட்ட இருந்து காப்பாத்தினா, நாங்க நோன்பு வச்சுன்னு சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நஹ்னு அஹக்கு பி மூசா, உங்களை விட மூசாக்கு நெருக்கமானவங்க, தகுதியானவங்க நாங்க தான், எனவே நாங்களும் நோன்பு வைப்போம்னு சொல்லி ஸல்லல்லாஹு நோன்பு வச்சாங்க. இன்னும் சொன்னாங்க, யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்க, அவங்க முஹர்ரம் 10ல ஒரு நாள் தான் நோன்பு வைக்கிறாங்க, நீங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நான் உயிரோட இருந்தா, ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஆனா அடுத்த வருஷம் ஹயாத்தா இல்ல, அல்லாஹ் தஆலா அவங்கள வஃபாத்தா கொடுத்துட்டான். அடுத்த வருஷம் நான் உயிரோட இருந்தா 9, 10 நோன்பு வைப்பேன் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதனால முஹர்ரம் 9, 10 நோன்பு வைக்கிறது சுன்னத்து. யார் அந்த முஹர்ரம் மாசத்தை ஆஷுரா நாள் நோன்பு வைக்கிறாங்களோ அல்லாஹ் தஆலா ஒரு வருடத்துடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா முன் செஞ்ச ஒரு வருடத்து பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுவான் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இன்னும் அந்த முஹர்ரம் நாள்ல இரவுல ஜம்ஜம் தண்ணி எல்லா நீரிலும் கலக்குது என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. ஆஷுரா நாள்ல இரவுல உலகத்துல எல்லா தண்ணியிலும் ஜம்ஜம் நீர் கலக்குதா, அதனால அன்னைக்கு குளிச்சிங்க சொன்னா எந்த நோயும் வராது, ஆரோக்கியமா ஷிஃபாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உலமாக்கள் சொல்றாங்க. இன்னும் சொல்லுவாங்க, இந்த முஹர்ரம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டாங்க, யார் முஹர்ரம் 10 ஆஷுரால தாராளமா யார் குடும்பத்துக்கு செலவு செய்யறாங்களோ ஒரு வருஷம் ஃபுல்லா அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இறைனத்துல பரக்கத் அல்லாஹ் செய்வான், பஞ்சம் இருக்காது, வறுமை இருக்காது, ராகத்தா நிம்மதியா இருக்கலாம் தான் சொல்றாங்க. எனவே அந்த முஹர்ரம் 10 வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தாராளமா செலவு செய்யுங்க, நோன்பு வைங்க, குடும்பத்தாருக்கு செலவு செய்யுங்க, குழந்தைகள் நோன்பு வைக்க சொல்லுங்க. அல்லாஹ் ஒரு வருடத்தை பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடான். வரக்கூடிய 9, அதாவது 9, 10 என்னைக்குன்னு சொன்னா நாளைக்கு நாளன்னைக்கும் சனி ஞாயிறு அன்னி நோன்பு வைக்கலாம். முடியலன்னு சொன்னா ஞாயிறு திங்கள் 2 நாள் நோன்பு 9, 10 10 போர், ஒன்னு சனி ஞாயிறு இல்லைன்னா 10 போர், அதுவும் முடியலன்னு சொன்னா ஒரு நாளாச்சும் நோன்பு வைங்க என்பதாக உலமாக்கள் சொல்லிக்காட்டாங்க. அதாவது 10 நாள் ஞாயிற்றுக்கிழமை நோன்பு வைங்க என்பது சொல்லிக்காட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஆட்டத்திலே பொருந்திக் கொள்ள கூட்டத்தில் அல்லாஹ் உங்களையும் நிச்சயிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.